கருத்துடைய பரிசுமையானதாக அடிமை தேவன் இந்த நாட்கள் உங்கள் சந்திக்க இறக்கம் பாராட்டினார். தேவன் அறிவித்த ஒரு வார்த்தை வாசித்து கடன் சொல்லமாக மத்திய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்போது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அருமரட்சகர இயேசு கிறிஸ்து தன் ஊழிய காலத்தில் ஒரு அநேக பட்டணங்களை சுற்றி பார்த்து வருகிறார். அநேக தேவைகள் இருப்பதனாலே அது குறித்து யெகோவா தேவனை தொழுது கொண்ட ஜனங்கள் ஒரு பலமான வருத்தத்திலையும் கண்ணீரோடு கவலோடு காணப்படுற அந்த வாழ்க்கையில் அவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட நிறைய காரியங்கள் குறித்து இங்கே வருத்தப்படுகிறீர்கள். அதுக்கு சில ஓமைகள் ஒப்பிடுகிறார். சாலமோன் முதலாய் சர்வ மகிமையும் அவைகள் ஒன்றையாய்களும் உடுத்திருப்பேன்னு சொல்லி பூமியில் காணப்பட பறவை மிருகங்களாம் ஒப்பிட்டு இதற்கெல்லாம் தேவன் போஷிக்கப்படும் போது உங்களை போஷிக்காமல் இருப்பாரே என்று சொல்லி அதை முன்னிட்டு தான் அங்கே சொல்லுகிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி தேடுங்கள், அப்போது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். 2 சம்பவத்தை மையப்படுத்துகிறார். ஒன்று இறைமார்க்கம் சொல்லுகிற பிரகாரம் தேவனுடைய ராஜ்யம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீதி. இந்த 2 காரியங்களே ஒரு மனிதன் பூமிக்குள்ளாக தேடும்போது அவருடைய தேவைகளெல்லாம் சந்திக்கப்படும் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். அதனால் தேவனுடைய ராஜ்யம் என்பது தேவனை சார்ந்த ஒரு விஷயங்கள். நான் ஒவ்வொரு நாளுக்குள்ள எப்படி தேவனை தேடப்பட வேண்டும் என்று இறைமார்க்கு பிரகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தானியேல் தீர்க்கதரிசி சங்கீதக்காரன் சொல்லுகிற பிரகாரம் அந்த சந்தி 3 வேளையும் தேவனை தேடினார்கள். அதோடு மாத்திரம் ஒரு காலத்து ஒப்பிட்டு நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து 1 மணி வரை ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறார். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் என்பதனாலே அதை கணக்கிட்டு பார்க்கும்போது ஒரு 2.5 மணி நேரம் பார்த்தீங்கன்னா நாம் தேவ சமத்தில் அமைந்திருக்கப்படவேன் என்று இது தேவ ராஜ்யமாக சொல்லுகிறார். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நீதியை தேடுங்கள். அதை நம்முடைய வாழ்வாதார வாழ்க்கையில், நம்முடைய குடும்ப வாழ்க்கை, அலுவலக வாழ்க்கையில் எவ்விதத்திலும் தேவனுக்கு மாறாக நாம் இறைமார்க்கம் சொல்கிற பிரகாரம் உள்ளது உள்ளதென்று இல்லது இல்லை என்று சொல்லி நீங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும் போது இந்த பூமியில் இருக்கிற எல்லா நிலைகளும் எப்படியாக நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். அது 2 பிரிக்கலாம். ஒரு ஆசீர்வாதம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பூமிக்குரிய விஷயம், இன்னொன்று ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய விஷயங்கள். இந்த 2 காரியங்கள் நாம் அடைந்து கொள்ளலாம் என்று சொல்லப்படுதா பார்க்கும். எப்படி பிரித்து காமிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா முதலாவது தேவனுடைய ராஜ்யம், 2வது பார்த்தீங்கன்னா நம்முடைய நீதி என்று சொல்கிறது. 2ம் தேடப்படும் போது நாம் எல்லாமும் கூட கொடுக்கப்படும் என்று சொல்கிறது. அதே போல் இறைமார்க்கு நாம் சொல்லப்படும் ஒன்று பார்த்தீங்கன்னா பரலோக ராஜ்யத்துக்குரிய தேவைகள், நித்திய ஜீவனுக்குரிய காரியங்கள். 2வது பூமிக்குள்ளே காணப்படுகிற ஆசீர்வாதத்தை எப்படியா நம்ம அடைந்து கொள்ளலாம் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். இந்த நாட்களில் ஒரு சில நாம் வேதவாசனை தியானம் செய்து கடந்து சொல்ல போகிறோம். இந்த ஆசீர்வாதம் எப்பெல்லாம் பூமிகளை பெற்றுக்கொள்ளலாம் என்று தேவன் வடிவமைத்து வைத்திருக்கிறார். ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறையா உலகத்தில் எல்லாம் ஆசீர்வாதம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த பூமியில் வாழ்கிற நாட்கள் வரைக்கும் நம்மளுக்கு சில தேவைகள் இருக்கிறது. அதை எப்படி அடைந்து கொள்வதற்கு என்றும் அதே போல் பரலோக ராஜ்யத்தில் காணப்படுகிற ஆவிக்கிற வரங்கள் அதுவும் எப்படி அடைந்து கொள்கிற 2 நிலை தான் நான் ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். ஒன்று இந்த பூமிக்குரிய வாழ்வாதாரம், ஒன்று 2வது வானத்துக்குரிய தேவனுடைய மகிமை பெற்று இந்த பூமிகளை எப்படி தெய்வத்தெடுத்து நாம் நிறைவேற்றி கொடுப்பது என்று 2 காரியத்தை தான் நாளுக்கு நாம் தியானம் செய்ய போகிறோம். நான் வாசிப்போம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோட கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனை வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உன் காண்பிக்கு தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் வம்சங்களெல்லாம் உனக்கு ஆசீர்வதிக்கப்படும் என்றார்.
நாம் இறை சன்னிதானத்துக்குள்ளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதேன் தோட்டத்தில் காணப்பட்ட ஆதானை தன் சாயிலும் தன் ரூபத்தமிட சிருஷ்டித்து அந்த 7 நாட்களை வடிவமைப்பது போல ஏதேன் தோட்டத்தில் ஆதானுக்கும் 7 விதமான ஆசீர்வாதத்தை கொடுத்திருந்தார். தேவனுடைய வார்த்தையை மீறி புசிக்க வேண்டாம் என கனி புசித்ததினாலே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 7 சாபமாக மாறுகிறது. தேவன் ஆதானு கொடுக்கப்பட்ட அந்த 7 ஆசீர்வாதத்தை அவனு சாபமாக மாறுதாக பார்க்கிறோம். அதான் நீங்கள் கல்வாரி சிலுவையில் பார்த்தீங்கன்னா அருமரட்சகர் இயேசு கிறிஸ்து தன் சிலுவையில் தொங்கும் போது 7 வார்த்தைகளை அதை 7 சாபங்களை அவர் மாற்றி அவர் உடைத்து போடுகிறார் என்று பார்க்கிறோம். தொடர்ந்து ஆதான் இழந்து போன ஆசீர்வாதத்தை ஆதானுக்கு பதிலாக பூமியில் ஒரு சந்ததி தன்னை தொழுது கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவனை ஆசீர்வதிக்கிறார். இந்த 7 ஆசீர்வாதத்தைப்படியாக அவனுக்கு கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் தொடர்ந்துபடியாக தன் பிள்ளைகளுக்கு கடந்து வருகிறதா நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஏன்னா வேதம் சொல்லுகிற பிரகாரம் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் அவர் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு மனிதன் செய்கிற எந்த ஒரு நற்கிரிகளும் அது 3ஆம் 4ஆம் தலைமுறைக்கு தன் பிள்ளைகளுக்கு கடந்து போகிறது. அதே போல் ஒரு மனிதன் செய்கிற சாபங்களும் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் அந்த பிள்ளைகளை சாருகிறது. நீங்கள் நிறையா வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா தெரியும், உலகத்தில் நிறைய மனிதர்களை பார்க்குறோம். நல்ல பிள்ளைகளாக இருப்பாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு வியாதி வருகிறது, ஒரு ஆக்சிடெண்ட் வருகிறது. நம்மளாம் யோசிப்போம், இந்த பிள்ளை நல்லா தானே இருந்துச்சு, இந்த மனிதன் நல்லா தானே இருந்துச்சு, ஏன் வந்ததுன்னு கேட்போம். ஆனால் இறைமானுக்கு நம்ம கட்டளை கொடுக்குற பிரகாரம் ஒரு மனிதனுடைய பாவங்கள் பார்த்தீங்கன்னா 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் வருகிறது. ஒரு பக்கம் அந்த பிள்ளைகள் நல்ல நிலை வளர்ந்துருக்கலாம், நல்ல நிலை காணப்பட்டாலும் இந்த தலைமுறை பாவம் என்பது மனிதனை பின்பற்றுவதனாலே அது அவனை சூழ்ந்து கொள்வது என்பது அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். ஈசாக்கு முதிர் வயதானதினால் அவன் கண்கள் இருளடைந்து பார்வையற்று போனபோது அவன் தன் மூத்த குமாரனாகிய ஏசாவை அழைத்து, என் மகனே என்றான். அவன், இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், நான் முதிர் வயதானேன், என் மரணம் இன்ன நாளில் என்று அறியேன். ஆகையால் நீ உன் ஆயுதங்களாகிய உன் அம்பரா துணியையும் உன் வில்லையும் எடுத்துக்கொண்டு வனத்துக்கு போய் எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு பிரியமாய் இருக்கிற ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து நான் புசிக்கவும் நான் மரணம் அடையும் முன்னே என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கவும். இங்க ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய மகனாகிய ஈசாக்கு, ஆபிரகாம் தேவன் என்ன வாக்கு கொடுத்திருந்தாரோ தன் மகனுக்கு கொடுக்கப்படுகிறது. அப்படி காணப்படுற ஈசாக்கு தான் முதிர் வயதானதினாலே அவன் கண்கள் இருளடைந்து பார்வையற்று போன போது அவன் தன் மூத்த குமாரனான ஏசாவை அழைத்து, என் மகனே என்றான். அவன், இதோ இருக்கிறேன் என்றான். அப்போது, நான் முதிர் வயதானேன், என் மரணம் இன்ன நாளே என்று அறியேன். ஆக நீ என் ஆயுதங்களாகிய உன் அம்பாரத்துணையும் உன் வில்லையும் எடுத்துக்கொண்டு வனத்துக்கு போய் எனக்காக வேட்டையாடி அது எனக்கு பிரியமாக இருக்கிற ருசியுள்ள பதார்த்தங்களை சமைத்து அதை கொண்டு வா, நான் சாப்பிட்டுட்டு என்ன பண்ண போகிறேன், உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன் என்று சொல்கிறான். 15 வாசிப்போம். பின்பு ரெபெக்காள் வீட்டில் தன்னிடத்தில் இருந்த தன் மூத்த மகனாகிய ஏசாவின் நல்ல வஸ்திரங்களை எடுத்து தன் இளைய மகனாகிய யாக்கோபுக்கு உடுத்தி வெள்ளாட்டு குட்டிகளின் தோலை அவன் கையிலேயும் ரோமம் இல்லாத அவன் கழுத்திலேயும் போட்டு தான் சமைத்த ருசியுள்ள பதார்த்தங்களையும் அப்பங்களையும் தன் குமாரனாகிய யாக்கோபின் கையிலே கொடுத்தாள். அவன் தன் தகப்பன் இடத்தில் வந்து, என் தகப்பனை என்றான். அதற்கு அவன், இதோ இருக்கிறேன், நீ யார், என் மகனே. இங்க என்ன சம்பவம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஈசாக்கு சொல்லுகிற சம்பவத்தை தன் மனைவி கவனித்து கொண்டு இருக்கிறார். அவளை உடனே என்ன சொன்ன பார்த்தா, இளைய மகனை கூப்பிட்டு, உங்கள் அப்பா அப்படியாக மரணம் அடைய போகிறார், உன் சகோதரனாகியபடியாக ஏசாவை ஆசீர்வதிக்க போகிறேன்னு சொல்லுகிறார். நீ மந்தியில் போய் ஒரு ஆட்டுக்குட்டி பிடிச்சிட்டு வா, அதை அடித்து நான் தருகிறேன், உங்கள் அப்பாட்ட கொடுத்து என்ன பண்ணேன், நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள் என்று பார்க்கிறோம். 25 வாசிப்போம். அப்பொழுது அவன், என் குமாரனே, நீ வேட்டையாடி கொண்டு வந்ததை நான் புசித்து என் ஆத்மா உன்னை ஆசீர்வதிக்கும்படி அதை என் கிட்ட கொண்டு வா என்றான். அவன் அதை கிட்ட கொண்டு போனான். அப்பொழுது அவன் புசித்தான். பிற்பாடு திராட்சை ரசம் அவனுக்கு கொண்டு வந்து கொடுத்தான். அவன் குடித்தான். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக்கு அவனை நோக்கி, என் மகனே, நீ கிட்ட வந்து என்னை முத்தம் செய் என்றான். அவன் கிட்ட போய் அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையை மோந்து, இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை போல் இருக்கிறது. தேவன் உனக்கு வானத்து
வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள். ஈசாக்கு தான் முதிர் வயது ஆனதுனாலே அவன் வாக்கு கொடுத்த பிரகாரம் அந்த இடத்துல யாக்கோப்பு கடந்து போகிறார். இப்போ யாக்கோபடியாக அந்த சமைச்சு வந்து சாப்பிட்டுட்டு அவனை ஆசீர்வதிக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் ஆசீர்வாதம் என்பது பெற்றோர்களிடத்திலிருந்து தன் பிள்ளைகளுக்கு கடந்து வருவதாக பார்க்கிறோம். ஆதியாகமம் 49 அதிகாரம் 1 வாசி. யாக்கோபு தன் குமாரரை அழைத்து, நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். யாக்கோபின் குமாரரே, கூடி வந்து கேளுங்கள், உங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலுக்கு செவி கொடுங்கள். ரூபனே, நீ என் சிரேஷ்ட புத்திரன், நீ என் சத்துவமும் என் முதற் பலனுமானவன். நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷமானவன். தண்ணீரை போல கிளம்பினவனே, நீ மேன்மை அடைய மாட்டாய். உன் தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினாய், நீ அதை தீட்டுப்படுத்தினாய். என் படுக்கை மேல் ஏறினானே. சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர், அவர்களுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். என் ஆத்துமா அவர்களுடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே. என் மேன்மையே, அவர்கள் கூட்டத்தில் நீ சேராதே. அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொன்று தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்களே. உக்கிரமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவுது. யாக்கோபிலே அவர்களை பிரியவும் இஸ்ரவேலிலே அவர்களை சிதறவும் பண்ணுவேன். யூதாவே, சகோதரர் புகழப்படுவன் நீயே. உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரின் மேல் இருக்கும். உன் தகப்பனுடைய புத்திரர் உன் முன் பணிவார்கள். யூதா பாலசிங்கம், நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய். என் மகனே, சிங்கம் போலும் கிழிச்சிங்கம் போலும் மடங்கி படுத்தான். அவனை எழுப்புகிறவன் யார்? சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை. நியாய பிரமாணிகன் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை. ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். அவன் தன் தெய்வ சமூகத்துக்குள்ளாக யாக்கோபு தன் குமாரை அழைத்து, நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாள் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். யாக்கோபின் குமாரை கூடி வந்து கேளுங்கள், உங்கள் தாப்பனை இஸ்ரவேலுக்கு செவி கொடுங்கள். ரூபனே, நீ என் சேஷ்ட புத்திரன், என் சத்துவமும் என் முதற்பணமானவன், என் மேன்மையிலே பிரதானமும் வல்லமையிலே விசேஷமானவன் என்று நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் ஈசாக்கு வருகிறது. ஈசா கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தை அவன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறான். அதை யாக்கோபு பெற்றுக்கொள்கிறார். யாக்கோபு பெற்றுக்கொள்ள ஆசீர்வாதத்தை தன் மரணமடைகிற நாட்களில் தன் 12 பிள்ளைகளை அழைத்து வந்து கடைசி காலத்தில் நடக்க போகிற சம்பவத்தைபடியாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு பிள்ளைகள் எப்படியாக அவன் ஆசீர்வதிக்கிறான் என்று பார்க்கிறோம். அல்ல தெய்வ சமூகத்துக்குள்ளாக தேவனால் பெற்றுக்கொண்டு இருக்கிற தேவ மனிதர்கள் தான் இறுதி காலத்தை கடந்து போவதற்கு முன்பாக தன் பிள்ளைகளை எப்படியாக ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். உபாகமம் 33 அதிகாரம் 1 வாசிப்போம். தேவனுடைய மனுஷனாகிய மோசே தான் மரணமடையும் முன்னே இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதித்த ஆசீர்வாதமாவது, கர்த்தர் சீனாயிலிருந்து எழுந்தருளி சேயீரிலிருந்து அவர்களுக்கு உதயமானார். பாசான் மலையிலிருந்து பிரகாசித்து 10,000-களான பரிசுத்தவான்களோடே பிரசன்னமானார். அவர்களுக்காக அக்கினிமயமான பிரமாணம் அவருடைய வலது கரத்திலிருந்து புறப்பட்டது. மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள். அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள். மோசே நமக்கு ஒரு நியாயப்பிரமாணத்தை கற்பித்தான். அது யாக்கோபின் சபைக்கு சுதந்திரமாயிற்று. ஜனங்களின் தலைவரும் இஸ்ரவேலின் கோத்திரங்களும் கூட்டம் கூடின போது அவர் யெஷூரனுக்கு ராஜாவாய் இருந்தார். இறைமார்க்கம் சொல்லுகிற பிரகாரம் தேவனுடைய மனுஷனாகிய மோசே தான் மரணமடைய முன்னே இஸ்ரவேல் புத்திரை ஆசீர்வதித்த ஆசீர்வாதம் என்று பார்க்கிறோம். அல்ல மோசே தான் மரணம் அடைவதற்கு முன்பாக தேவன் தன் கைகளால் செய்யப்பட்ட தனக்குள்ளாக இருந்த ஆசீர்வாதத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிறார். அல்ல நம்ம இறைமார்க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தேவ மனிதன் பெற்றிருக்கிற ஆசீர்வாதத்தை அவன் மரணம் அடைவதற்கு முன்பாக அவன் ஆசீர்வதிக்கிற காரியம் அவன் வாழ்க்கையில் நிறைவேறுவதாக பார்க்கிறோம். அதான் அவன் தெய்வ சமூகத்தில் ஒரு சில ஆசீர்வாதத்தை நான் பார்க்க போகிறேன், எப்பெல்லாம் பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி அதில் ஏதாவது ஒரு நிலையில் நாம் கடந்து போயபடியாக அந்த ஆசீர்வாதத்தை எப்படி நாம் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தபடியாக தீர்க்கதரிசி மூலியமாக ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டார்கள். 2 ராஜாக்கள் 2 அதிகாரம் 1 வாசிப்போம். கர்த்தர் எலியாவை
போது எலியா எலிசாவோட கூட கில்காலில் இருந்து புறப்பட்டு போனான். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் பட்டு போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனை எம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். அப்பொழுது பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவின் இடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாய் இருக்கிற சரி போதும். இங்கே என்ன நடக்கணும் பார்த்தீங்கன்னா, எலியாமை கர்த்தர் சுழல்காற்று எடுத்துக்கொள்ளப்படும் போது அவனுடைய சீசனாகிய எலிசா கூடவே கடந்து போகிறான். இப்போ தேவன் எலியாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேலுக்கு மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதும் இல்லை, என் கர்த்தரின் ஜீவனுக்கு கொண்டபடியாக உன் ஜீவனுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லப்படுறதா பார்க்கிறோம். தொடர்ந்து 8ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது எலியா தன் சால்வை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். அது இரு பக்கமாக பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக் கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய். உன்னை விட்டு நான் எடுத்துக் கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். 2 பேரும் போகிறார்கள். அப்படி போகும்போது திடீர்னு எலியா கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும், என்னை ஏன் தொடர்ந்து வருகிறாய் என்று சொல்லி. அதில் எலிசா சொல்கிறான், உன்னிடத்தில் இருக்கிற ஆவிக்கிற வரங்கள் ரெட்டிப்பாக நாம் அடைய வேண்டும். அரிதான காரை கேட்டுக்கொண்டால் நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது என்னை பார்த்தால் அது உனக்கு உண்டாகும் என்று சொல்லி. அதில் தெய்வ சமூகத்துக்குள்ளாக இருவரும் ஒரு அக்னிமயமான ஒரு காற்று பிரித்து எலியாவை வானத்து எடுத்துக்கொள்ளப்படும் போது எலிசா பார்க்கிறான். அவர் மேலிருந்த அந்த போர்வை கீழே எடுத்துக்கொள்கிறான். அவன் மீண்டும் அந்த ஆற்றை கடந்து வருவதற்காக தான் அந்த போர்வை கிழித்து அடிக்கிறான். அந்த ஆறுபடியாக 2ஆக பிரியுது என்று பார்க்கிறோம். ஆனால் இறைமார்க்கம் எதிர்பார்க்கிறோமாக ஒரு மனிதனுக்குள்ளாக இருக்கிற ஒரு இரட்டிப்பான வரங்களை பெற்றுக்கொள்வதற்கும் அவனை உற்று கவனிக்கப்பட வேண்டும். அவனை சார்ந்து நீங்கள் கடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா அதை அடைந்து கொள்ளலாம் என்று சொல்லப்படுறதா பார்க்கிறோம். அதுக்கு எலியா சொல்கிறார், நீ அரிதான காரியத்தை கேட்டாய் என்று சொல்லி. ஆனாலும் நாம் வானத்து எடுத்துக்கொள்ளப்படும் போது என்னை பார்த்தால் அது உனக்கு உண்டாகும் என்று சொல்லப்படுறதா பார்க்கிறோம். அதனால் நாம் எலிசா வாழ்க்கையில் பார்க்கப்படும் போதும் எலியா செய்த அற்புதங்களோட எலிசா 2 மடங்கு செய்த வேதத்தை நாம் நிறைய பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சம்பவத்தை தேவன் ஒரு மனிதனுக்குள்ளாக இருக்கிற சம்பவத்தை அந்த மனிதனை கரெக்டாக நீங்கள் நிலைப்படுத்தி கடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா அதை அடைந்து கொள்ளலாம் என்று நாம் இறைமார்க்கம் சொல்லப்படுறதா பார்க்கிறோம். என்னாகமும் 24ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பீலேயாம் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்திரத்திற்கு நேராக தன் முகத்தை திருப்பி தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் தன் கோத்திரங்கள் படியே பாளையம் இறங்கி இருக்கிறதை பார்த்தான். தேவ ஆவி அவன் மேல் வந்தது. அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, பேயோரின் குமாரனாகிய பீலேயாம் சொல்லுகிறதாவது, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது, தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விழும்புகிறதாவது, யாக்கோபே, உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்கள் போலவும் இருக்கிறது. இங்க ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். பிலேயாம் என்கிற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான். தேவன் அவனுக்கு கொடுக்கப்பட்ட நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவன் யாரும் ஆசீர்வதிக்கிறானோ ஆசீர்வதிக்கப்படுவான், அவன் யாரும் சபிக்கிறானோ சபிக்கப்படும் என்கிற ஒரு வரங்களை கடவுள் கொடுத்திருந்தார். இஸ்ரவேல் ஜனம் எகிப்திலிருந்து கடந்து வரும்போது பாலாக் என்கிற ஒரு ராஜா அந்த ஜனங்களை பற்றி கேள்விப்படுகிறான். மாடு பிள்ளை மேய்வது போல மேய்ந்து கொண்டு போகிறார்கள். அந்த ஜனங்களை யாரும் ஜெயிக்க முடியல. அப்போது அந்த பாலாக்க ராஜா என்ன செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிலேயாம் தீர்க்கதரிசிக்கு தெரியும் அவனை குறித்து. அவன் யாரும் சபிக்கிறானோ சபிக்கப்பட வேண்டும், அவன் யாரும் ஆசீர்வதிக்கிறானோ ஆசீர்வதிக்கப்பட என்பதற்காக அவன் அழைத்து வந்து இந்த ஜனங்களை சபித்துட்டால் நாம் ஜெயித்து விடலாம் என்று அவன் திட்டம் செய்கிறான். அந்த பாலாக்க ராஜா ஒரு சில பொன்பொருள்களை கொடுத்து ஒரு உயர்தரமான பதவியில் இருக்கிற மனிதர்களை அனுப்பி அவனை அழைத்து வர சொல்கிறான் என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட தெய்வ சன்னிதானத்துக்குள்ளாக இறைமாருக்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய சிலாக்கியம் நாம் ஆபிரகாம் கொடுக்கப்பட்டது போல
இங்கே பிளேமிங் ஒரு தீர்க்கதரிசி வரமாகவே கொடுக்குறான். அவன் யாரும் ஆசீர்வதிக்கிறானோ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், அவன் யாரும் சபிக்கணும் சபிக்கப்படுற நிலைகள் அப்படியாக தேவன் விசேஷமான ஒரு வரங்களை கொடுத்துருக்கிறான். ஆனால் இப்படிப்பட்ட நிலைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் தேவனத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா நாம் கடைசி காலத்தில் நாம் காணப்படுவனாலே தேவத்திடத்தை நாம் நிறைவேற்றி கொடுப்பதற்கு நிறைய நிலைகள் இருக்கிறது. எளிய காலத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே அவன் காலத்தை ஒரு சம்பவம் நடைமுறைப்படுத்துகிறது. அப்படி நடைமுறைப்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா அந்த தேசத்தை ஆண்டு கொண்டு இருக்கிற ராஜா வியாதிப்பட்டு இருக்கிறான். இப்போ வியாதிப்பட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா, அவன் பிழைப்போன பிழைக்க மாட்டான் என்பதற்காக அந்த தேசத்தில் இருக்கிற எலியா தீர்க்கதரிசிக்கு ஆள் அனுப்பாமல் பாங்காலை தொழுது கொள்கிற மத்தியில் ஆள் அனுப்பி அதை அவன் கேட்கிறான் என்று பார்க்கிறோம். அப்படி கேட்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வாசிப்போம். ஒன்று ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிப்போம். 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 1லிருந்து. ஆகாப் மரணமடைந்த பின் மோவாபியர் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி பிரிந்து போனார்கள். அகாசியா சமாரியாவில் இருக்கிற தன் மேல் வீட்டிலிருந்து கிராதியின் வழியாய் விழுந்து வியாதிப்பட்டு, இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனோ என்று எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபு இடத்தில் போய் விசாரிங்கள் என்று ஆட்களை அனுப்பினான். கர்த்தருடைய தூதன் திஸ்பியானாகிய எலியாவை நோக்கி, நீ எழுந்து சமாரியாவுடைய ராஜாவின் ஆட்களுக்கு எதிர்பட போய் இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றா நீங்கள் எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபு இடத்தில் விசாரிக்க போகிறீர்கள்? இது நிமித்தம் நீ ஏறின கட்டிலிருந்து இறங்காமல் சாகவே சாவா என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை அவர்களுடைய சொல் என்றான். அப்படியே எலியா போய் சொன்னான். அந்த ஆட்கள் அவனிடத்திற்கு திரும்பி வந்த போது, நீங்கள் திரும்பி வந்தது என்ன என்று அவன் அவர்களிடத்தில் கேட்டான். அதற்கு அவர்கள், ஒரு மனுஷன் எங்களுக்கு எதிர்பட்டு வந்து, நீங்கள் உங்களை அனுப்பின ராஜாவினிடத்தில் திரும்பி போய் இஸ்ரவேலிலே தேவன் இல்லையா என்று நீ எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபுவிடத்தில் விசாரிக்க போகிறாய். இது நிமித்தம் நீ ஏறின கட்டிலில் இருந்து இறங்காமல் சாகவே சாவா என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை அவனுடைய சொல்லுங்கள் என்றான் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் அவர்களை நோக்கி, உங்களுக்கு எதிர்பட்டு வந்து இந்த வார்த்தைகளை உங்களிடத்தில் சொன்ன மனுஷன் எப்படிப்பட்டவன் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், அவன் மயிர் உடைய தரித்து வார்க்கச்சையை தன் அறையிலே கட்டி கொண்டு இருந்தான் என்றார்கள். அப்பொழுது அவன் திஸ்பியான் ஆகிய எலியாதான் என்று சொல்லி அவனிடத்திற்கு ஒரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரையும் அனுப்பினான். மலையின் உச்சியில் உட்கார்ந்து இருக்கிற அவனிடத்தில் இவன் ஏறி போய், தேவனுடைய மனுஷனே, ராஜா உன்னை வர சொல்கிறார் என்றான். அப்பொழுது எலியா அந்த 50 பேரின் தலைவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவனுடைய மனுஷனானால் அக்னி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் உன் 50 பேரையும் பட்சிக்க கடவுது என்றான். உடனே அக்னி வானத்திலிருந்து இறங்கி அவனையும் அவன் 50 பேரையும் பட்சித்தது. இங்க பார்க்கிறோம், அகஸ்தியா ராஜா தான் வீட்டில் கிரதியின் வழியிலபடியாக மேல் வீட்டிலிருந்து அவன் தடுமாறி விழுதுகிறான். அதனால் நோயுற்று காணப்படுகிறான். அப்போது ஒரு சில பிரதிநிதிகளை அனுப்பி பாகால் தீர்க்கதரிசியை அனுப்பியபடியாக விசாரிக்க சொல்கிறான். நான் பிழைப்போன பிழைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தேவன் அதை பார்த்து எலியாட்ட சொல்லிபடியாக ராஜா அப்படி ஆட்கள் அனுப்பினை குறுக்கிட்டு போய் அவளை மறைத்தபடியாக அவன் பிழைக்க மாட்டான் என்று சொல்லி அப்போ அவன் கேட்குறான். அந்த சொன்ன மனிதனுடைய அடையாளத்தை கேட்குறான். அவன் சொல்லப்பட்ட பிறகு நிச்சயமாக எலியாதா என்று சொல்லி ஒரு தலைவனும் அவனுக்கு கூட 50 பேரை அனுப்புகிறான். இப்போ எலியா சொல்கிறார், நாம் தேவன மனுஷன் என்று சொன்னால் வானத்து அக்கினி இறங்கி அவனை பட்சித்து போட கடவுது என்று சொல்லப்படுறதாக பார்க்கிறோம். அவளை கொன்று போட்டதாக நான் பார்க்கிறோம். அதனால் தெய்வ சமூகத்துக்குள்ளாக இப்படிப்பட்ட ஒரு கிருபைகள் எல்லாம் தேவன் கொடுத்திருந்தான். அது தொடர்ந்து நீங்கள் எலிசா வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவர் காணப்படும் போது மொட்டை அடிச்சுட்டு இருக்காரு. ஒரு 42 பிள்ளைங்க என்ன பார்த்தா மொட்டை தலையை என்ன பண்ணுறாங்க, அவரை கிண்டல் பண்ணுறாங்க. இப்போ எலிசா கோவம் வந்துருச்சு. உடனே வானத்திருந்த அவர் சபிக்கப்படும் பார்த்தீங்கன்னா ஒரு கரடி கடந்து போய்படியாக அந்த 42 குழந்தை கொன்று போட்டதுன்னு பார்க்குறோம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 23 வாசிப்போம். அவன் அவ்விடத்தை விட்டு பெத்தேலுக்கு போனான். அவன் வழியே நடந்து போகையில் பிள்ளைகள் பட்டணத்தில்
காட்டில் இருந்து வந்து அவனை பார்த்து மொட்டை தலையா ஏறிப்போ என்று சொல்லி நிந்தித்தார்கள். அப்பொழுது அவன் திரும்பி அவர்களை பார்த்து கர்த்தரின் நாமத்திலே அவர்களை சபித்தான். உடனே காட்டில் இருந்த 2 கரடிகள் புறப்பட்டு வந்து அவர்களில் 42 பிள்ளைகளை பீறி போட்டது. இங்க பார்க்கிறோம். எப்படி இந்த எலியாவுக்குள்ள சம்பவம் பார்த்தீங்கன்னா, எலிசாடு அப்படியே இருக்கும், நிறைய இருக்கு உள்ள. நம்ம 2 பேர் அதிசயங்களை பார்த்தா நிறையா இருக்குது. அப்போ 40 குழந்தைகள் பீறி போட்டது என்று பார்க்கிறோம். இது ஒவ்வொன்றுக்கும் நிலைகள் உண்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இறை சமூகத்துக்குள்ளாக எல்லாமே தேவன் ஒப்பிடுகிறார். இன்றைக்கி இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து வரும்போது 40 நாள் மலையிலிருந்து அவர் இறங்கி வரும்போது இங்கெல்லாம் போன மோசைக்கு என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, தன் காதுகளெல்லாம் ஒரு பவனில் கயிற்றி ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்கி எகிப்தில் வழிபட்டது போல் ஒரு கன்றுக்குட்டியை எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ கடவுள் சொல்கிறார், உன் ஜனங்களும் கெடுத்து கொண்டாங்கன்னு சொல்லும்போது அவர் இறங்கி வருகிறார், எல்லாம் கெடுத்து கொள்கிறார்கள். ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்கி ஆடி பாடும்போது இப்போ கர்த்தருடைய பட்சத்தில் யார் என்று சொல்லி பாடும்போது அங்கே என்னிட்ட வாரன்னு சொல்லி அங்கே ஒரு பெரிய யுத்தத்தை நடத்துகிறான். அந்த யுத்தத்தில் பார்த்தீங்கன்னா 3000 பேர் சாகுறாங்க. அதை அப்படியே அங்கே கொண்டு போவார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே சம்பவத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து முதல் ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் தன் கடந்து வரும்போது முதல் மீட்பை பார்த்தீங்கன்னா 3000 பேர் மீட்கப்படுவாங்க. அதுக்கூட ஈடு கட்டுவார். இங்கே எப்படி ஒரு 42 பிள்ளைகள் கொல்லப்படுறாங்களோ, அந்த கிறிஸ்து ஆட்சி காலமாகிய ஒரு 42 மாதம் தெய்வ ஜனங்கள் கொல்லப்பட வேண்டும். இப்படி எல்லாமே ஈடு கட்டி கொண்டு போவார். நீங்கள் எலியா காலத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லுகிறார், ஆண்டவரே அந்த ஆகாப் ராஜா தன் மனைவி கட்டளின் பிரகாரம் எலியா பிடிச்சிட்டு வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே பாகாலுக்கு முழங்கால் படாமல் பார்த்தீங்கன்னா 7000 பேர் இருந்தான்னு சொல்லியிருக்கும். அதே போது அந்த 2 தீர்க்கதரிசிகள் மரணம் அடையும் போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நிலநடுக்கம் உண்டாகும். வெளியே 11 பார்க்குறோம். அங்கே பார்த்தா 7000 பேர் கொலை செய்யப்படுவான்னு சொல்லப்பட்டிருக்கும். வேதத்தில் என்ன நியமிக்கப்பட்டிருக்கிறதோ அதை சார்ந்து தான் வெளிப்படுத்த விஷயம் வரைக்கும் போகும். ஆதி ஆமத்தில் என்ன துவங்குகிறாரோ அதை கூட முடிப்பார். அதை மீறிலாம் ஒன்றுமே இருக்காது. அதனால் வேதத்தை நம்ம நன்கு ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, தேவன வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட வழிகளை நம்ம நல்லா புரிந்து கொள்ளலாம். இப்பெல்லாம் தேவன் திட்டம் பண்ணியிருக்கலாம், நாம் எப்படி கடந்து போகப்பட வேண்டும், தேவன் என்னை எதிர்பார்க்க நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஆனால் இறைமார்க்கம் இப்படிப்பட்ட நிலைகளை பார்த்தீங்கன்னா விசேஷமான தன்மைகளை பார்த்து சில தீர்க்கதரிசிகள் கொடுத்து பிள்ளையம் தீர்க்கதரிசி கொடுக்கிறான். அவன் யாரும் ஆசீர்வதிக்கணும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அவன் யாரும் சபிக்கிறான்னு சபிக்கப்பட வேண்டும். அதுக்கு மாறாக ஒன்றும் இருக்காது என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். நாம் தொடர்ந்து அடுத்தபடியாக வேத வசனத்தை கைக்கொள்வதனாலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் மரணம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் ஆபீசுகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற உன் தேவன கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாக செவி கொடுப்பாயானால் உன் தேவன கர்த்தர் பூமியில் சகல ஜாதி உன்னை மேன்மையாக்குவார். நீ உன் தேவன கர்த்தர் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்போ சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான். உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளும் பெருக்கும் உன் ஆடுகளும் மந்தையுமாகிய உன் மிருகஜன் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இங்கே ஒரு நியமனம் சொல்லுகிறார். மோசேயினால் அறிவிக்கப்படுற கட்டளை, கற்பனை, பிரமாணம், இந்த 3 காரியங்களையும் தேவன் கொடுக்கப்பட்டது. எந்த ஒரு மனிதனும் கவனமாக இருந்து கை கொள்கிறானோ ஒரு 16 ஆசீர்வாதம். திருமணம், இந்து திருமணத்தை பார்த்தா 16 ஆசீர்வாதம் சொல்லுவாங்க. நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 16 ஆசீர்வாதம் இருக்கும். இதை தான் அவர்கள், ஏன்னா பிராமணர்கள் கைபர்கள் இந்தியாவுக்கு வந்ததுனாலே அவர்களாக கொஞ்சம் அறிஞ்சிருப்பாங்க, அந்த வேதத்தை மாதிரி தான் வச்சுருப்பாங்க. இந்த 16 விதமான ஆசீர்வாதத்தை பார்த்தீங்கன்னா நாம் அடைந்து கொள்ளலாம் என்று சொல்லப்படுறதாக பார்க்கிறோம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் குமாரத்தியும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைகொள்கிறதுனாலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படி நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்திலே கைகொள்வதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உன் தேவனாகிய கர்த்தர் கற்பித்த கற்பனைகளும் கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே. இஸ்ரவேலிலே நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி
பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாய் இரு. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. இப்போது சொல்லப்படுகிறேன், உன் தேவனாய கர்த்தருக்கு பயந்து உயிரோருக்கு நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தை நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளும் கட்டளையிலும் கை கொள்வதனாலே உன் வாழ்நாட்கள் நீடித்து இருக்கும்படி நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்திலே கை கொள்வதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனை கர்த்தர் கற்பித்த கற்பனை கட்டளை நியாயங்கள் இவைகளே. இந்த 3 சம்பவத்தை நடைமுறைப்படுத்துகிறார். இதுக்கு நம்ம என்ன விளக்கம் கொடுப்போம். அது கட்டளை என்றால் என்ன, கற்பனை என்றால் என்ன, நியாயப்பிரமாணம் என்னன்னு பார்க்குறோம். கட்டளை என்பது பார்த்தீங்கன்னா ஆர்டர். அது யாரும் மாற்றி அமைக்கக்கூடாது. ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா 6 நாட்கள் வேலை செய்யுங்க, 7ஆம் நாள் போய் தேவனை தொழுது கொள்ள, அது கட்டளை. அது போய் மாற்றவும் முடியாது. நியாயப்பிரமாணம் என்பது பார்த்தீங்கன்னா நியாயத்தின் அடிப்படை. நம்ம ஒரு காணிக்கை போடுறோம், ஒருத்தங்க 2 ரூபா போடுவாங்க, ஒருத்தங்க 5 ரூபா போடுவாங்க, ஒரு 10 ரூபா போடுவாங்க. இது நியாயத்தின்படி செய்கிற விஷயங்கள். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். கட்டளை என்றால் என்ன, நியாயம் என்றால் என்ன, கற்பனை என்றால் என்ன சொல்லு. கற்பனை என்பது வேதத்தில் இல்லாத ஒரு நிகழ்வு பார்த்தீங்கன்னா நடைமுறைப்படுத்துவார். அப்போ சொல்லுவார், நீங்கள் போய் வேதத்தை போய் தேடக்கூடாது. அவர் தேவனுடைய சிந்தையிலிருந்து புறப்படுகிற சம்பவத்தை தான் கற்பனை என்று பார்க்குறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் கடந்து போகும்போது மோசே இந்த கண்மலை பார்த்து பேசு என்று சொல்கிறார். போய் அதை வேதத்தில் நீங்கள் தேட முடியாது, எங்கேயாவது பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அது கற்பனை. இந்த 3 சம்பவத்தை புரிந்து கொள்ளப்படும். கட்டளை என்பது அதாவது ஆண்டி முதல் அரசு கொண்டு கை கொண்டே ஆகப்பட வேண்டும். நியாயப்பிரமாணம் என்பது அவனுடைய தகுதிக்கு தகுந்தவளை கை கொடுக்கிற விஷயங்கள். கற்பனை என்பது பார்த்தீங்கன்னா வேதத்தில் இருக்காது. திடீரென்று கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லுவார், நீ போய் வேதத்தில் போய் தேடி கிடக்க முடியாது. ஏன்னா வேதத்தில் புரியாமல் நிறைய நீ குழப்பம் உண்டாக்கிடுவாங்க. இது வேதத்தில் அப்படி கற்பனை என்பது வேதத்தில் இருக்காது. தேவனுடைய ஆதித்து புதிதாக ஒரு சம்பவம் நடந்து வரும், அது நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். இது வேதத்தில் இல்லை இல்லைன்னு யோசிக்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தை என்பதனாலே அதை இந்த 3 ஒப்பிடுகிறார். அந்த 3 காலத்தை சார்ந்த விஷயங்கள். கட்டளை என்பது எந்த ஒரு மனிதனும் கை கொண்டு ஆக வேண்டும். நியாயப்பிரமாணம் என்பது அவனுடைய தகுதிக்கு தகுந்த நடைமுறைப்படுத்துகிற விஷயங்கள். கற்பனை என்பது தேவனுடைய ஆதித்து தொடர் திடீரென்று வரும், அதை நாம் ஏற்றுக்கொள்ளணும். அது எங்கே வேதத்தில் போய் தேடக்கூடாது. இப்படிப்பட்ட சம்பவத்தை நாம் கை கொள்ளப்படும் போது நீங்கள் சுதந்திரிக்க போகிற பாலும் தேனும் ஒரு தேசத்தில் அப்படியாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. தொடர்ந்து வாசிப்போம். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராய் இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இங்கே ஒரு 3 சம்பவத்தை சொல்லுகிறார். துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசகர் உட்கார்ந்திருக்க இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலுடைய வேதத்தில் தியானம் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்காலில் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதராக இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்கிறான். இங்கே 3 சம்பவத்தை, ஏன்னா ஒவ்வொரு காலத்திலும் சில நிலைப்பாடுகள் உண்டு, அது புரிஞ்சு கொள்ளணும். இப்போ நான் எல்லாம் தொகுத்து உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் ஆதியாமத்தில் பார்த்தீங்கன்னா அது மனசாட்சி காலம். அங்கே கற்பனை கட்டளை நியாயப்பிரமெல்லாம் கிடையாது. தேவனை தொழுது கொண்டு அவன் மனசாட்சி பிறகு வாழ்ந்தால் அவன் தேவன் ஆசீர்வதித்தார். அது மனசாட்சி காலம் என்று சொல்லுவோம். ஜனங்கள் தொடர்ந்து பாவம் செய்தனாலே அவளை பாவத்தில் விடுதலையாக்கும் ஒரு தடை செய்வதற்காக தான் மோசே மூலமாக நியாயப்பிரமாணங்கள் கட்டளை கற்பனை கொடுத்தார். இப்படி புதிய ஏற்பாட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே மாறும். இப்படி ஒவ்வொரு காலத்திலும் மாறும். இங்கே சொல்லப்படுற 3 சம்பவத்தை மையப்படுத்துகிறான். துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும் தன் மனசும் மாம்சம் விரும்புகிறபடி செய்து வாழ்கிற ஒரு மனிதோடு என்ன பண்ணக்கூடாது, அவனுடைய ஆலோசனை கேட்கக்கூடாது. பாவிகளை வழி நில்லாமல் துணிகரமாக செய்யக்கூடிய ஒரு மனிதன் பாவி என்று சொல்கிறது. அவனுடைய வழியில் என்ன பண்ண, நீங்கள் போய் தலையிடக்கூடாது, அவனோட சேர்ந்து நீங்கள் செயல்படக்கூடாது. பரியாசகர் உட்கார்ந்து உட்காரக்கூடாது. மற்றொரு கிண்டல் கேலி பண்ணி தன் சமாதானத்தை அடைந்து கொள்ள செய்கிற இந்த பரியாசக இடத்துல நிறைய ஒப்பிடுகிறார். இப்போ நம்ம உள்ளே போக முடியாது. இப்படிப்பட்ட 3 நிலைகள் இல்லாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா இரவும் போலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவனை ஒப்பிடுகிறான். நீங்கள் ஆற்றங்கரை ஓரத்தில் நடப்பட்ட மரத்தை பார்த்தீங்கன்னா எப்போதுமே பசுமையாக இருக்கும், கனி தரும். அந்த நீர்
உறிஞ்சு இருப்பதனாலே. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களை ஒப்பிடுகிறார். நீங்கள் இளைவதரம் மரத்த போல இருப்பீர்கள், நீங்கள் செய்கிறது அத்தனை வாய்க்கும், உங்களை பாக்கியவான் என்று சொல்வார் என்று பார்க்கிறோம். அல்லது சங்கீதக்காரன் சொல்கிற பரம் 3 சம்பவத்தை நடைமுறைப்படுத்தி இந்த 3 சம்பவத்தை கைக்கொள்வரன் பார்த்தீங்கன்னா அவன் வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று பார்க்கிறோம். அடுத்தபடியாக ஊழியர் மூலமாக மத்திய சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13 வாசிப்போம். பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதி உத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். அருமரட்சகர் இயேசு கிறிஸ்து தான் ஊழியம் செய்து வருகிறார். அவர் திடீரென்று தன் கூட இருக்கிற சீஷரை பார்த்து கேட்கிறார், இந்த ஜனங்கள் என்னை யார் என்று நினைக்கிறாங்க? அப்போ சிலர் எப்படியாக எருமை என்றும் தீர்க்கதரிசி ஒரு வேண்டும் யோவான் சொன்ன என்று உண்மை நினைக்கிறார்கள். இப்போ ஜனங்களோட பார்வையில் இயேசு கிறிஸ்து எப்படி நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவர் உலகத்தின் பாவத்தை தீர்க்க வந்த ஆட்டுக்குட்டி என்று அவர் எண்ணிக்கொள்ளாமல், தேவனுடைய குமாரன் என்று எண்ணிக்கொள்ளாமல், தீர்க்கதரிசிகள் ஒருவராக வந்திருப்பார் என்று ஜனங்கள் நினைக்கிறார்கள். அடுத்த கேள்வி கேட்கிறார், நீங்கள் என்னை பற்றி யார் நினைக்கிறீங்க? எல்லாருமே 12 விஷயம் அமைதியாக இருக்கிறாங்க. இயேசு அவனை நோக்கி, யோனாவிற்குமான சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் ரத்தம் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தில் வாசல் அதை மேற்கொள்வதில்லை. பரலோக திறவுகளை நான் உனக்கு தருவேன். பூலோகத்தினை கட்டுவது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தினை கட்டவிழ்ப்பு எதுவோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். பேதுரு மாத்திரம் சொல்லுகிறார், நீ தேவனுடைய குமாரன் என்று சொல்லி. 12 பேர் இருக்கிறார்கள். பேதுரு போல தான் வாசம் பண்ணுகிறார்கள். ஆனால் பேதுரு மாத்திரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு ஒவ்வொரு அணுவாக ஆராய்ச்சி பண்ணுகிறார் இவருடைய நிலைகளை குறித்து. அதை அப்படி ஆராய்ச்சி பண்ணி பின்பற்றுவதனால தான் அவர் சொல்லுகிறார், நீ தேவனுடைய குமாரன் என்று சொல்லி. உடனே ஒரு வாக்கு கொடுக்கிறார், நீ பேதுருவாக இருக்கிறார், இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தில் வாசலை மேற்கொள்வதில்லை. நீ பூமியில் எதை கட்டுகிறாயோ அது பரலோகத்து கட்டப்பட்டிருக்கும், நீ பூமியில் எதை கட்டவிழ்க்கிறாயோ அது பரலோகத்து கட்டவிழ்க்கப்பட்டிருக்கின்ற ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். மத்திய 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிப்போம். பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்கே அருமரட்சகர் இயேசு கிறிஸ்து தான் ஊழியர்கள் விட கடந்து ஒவ்வொன்றா கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். பூலோகத்தில் நீங்கள் எவைகளையும் கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் எவைகளை கட்டவிழ்ப்புகளோ அவைகள் பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்ட என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் சொல்லுகிறார், அந்த பூமிக்குள்ளாக என்ன செய்கிறீர்களோ அது பரலோகத்தில் அங்கீகரிக்கப்படும். நீங்கள் பூலோகத்தை எந்த நிலையில் நடைமுறைப்படுத்துகிறீர்களோ அது பரலோகம் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 21 வாசிப்போம். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாது இருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாது இருக்கும் என்றார். இங்கே நம்ம பார்க்கிறோம், அருமரட்சகரை உயிர்த்தெழுந்து தான் சீசனுக்கு காண்பிக்கப்படும் போது அவர் சமாதானம் உண்டாவது என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்கள் மன்னிக்கிறீர்களோ அவைகள் மன்னிக்கப்பட்டிருக்கும், எவருடைய பாவங்களை மன்னியாது இருக்கிறீர்களோ அது மன்னிக்கப்படாது இருக்கும் என்று சொல்லப்படுறதா பார்க்கிறோம். வேதத்தில் ஏதேன் தோட்டத்திலிருந்து மனிதனுக்கு நியமிக்கப்படாமல் ஒரு பெரிய அதிகாரம் தான். ஒவ்வொரு காலத்துக்குள்ளாக ஊழியத்தில் வித்தியாசங்கள் உண்டு, வரங்களில் வித்தியாசம், எல்லாத்திலும் வித்தியாசம் உண்டு. ஆனால் இறை சன்னிதானத்துக்குள்ளாக
ஒரு மனிதனுடைய பாவத்தை மன்னிப்பதற்கும் மன்னியாமல் இருப்பதற்கும் தேவன் அதிகாரப்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தோட வாசிப்போம். எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன். மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவனுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன். இங்க அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிற பிரகாரம் தேவ சன்னிதானத்துக்குள்ளாக தன் ஜனங்கள் மத்தியில் சொல்லுகிறார், எவைகளை நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவைகளை நானும் மன்னிக்கிறேன். எவைகளை நான் மன்னிக்கிறேனோ தேவனுடைய சன்னிதானத்தில் மன்னிக்கப்படுவதாக சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். ஆனால் இறைமார்க்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தேவ சன்னிதானத்துக்குள்ளாக ஊழியத்தின் அடிப்படைக்குள்ளாக அநேக நன்மைகளை நாம் கொடுப்பதாக நான் பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1 வாசிப்பேன். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்தாவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்களாவன: முந்தினவன் பேதுரு எனப்பட்ட சீமோன், அவன் சகோதரன் அந்திரேயா, செபதேவின் குமாரன் யாக்கோபு, அவன் சகோதரன் யோவான், பிலிப்பு, பர்தலோமேயு, தோமா, ஆயக்காரனாகிய மத்தேயு, அல்பேவின் குமாரனாகிய யாக்கோபு, ததேயு என்னும் மறுநாமமுள்ள லெபேயு, கானானியாகிய சீமோன், அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் காரியத்து என்பவர்களே. இந்த 12 இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதியர் நாடுகளுக்கு போகாமலும் சமாரிய பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். போகையில் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். வியாதி உள்ளவர்களை சுத்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றுவீர்கள், இலவசமாய் கொடுங்கள். இங்க அருமரட்சகர் இயேசு கிறிஸ்து தன் ஊழிய காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 12 பேர் தெரிந்து கொள்ளுகிறார். அவளை அழைத்தபடியாக காணாமல் போன ஆடுகளை இஸ்ரவேல் வீட்டாருக்கு போங்கள். போகையில் பரலோக சமீபத்தர் என்று பிரசையுங்கள். வியாதி உள்ளவரை சுத்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாக பெற்று இலவசமே கொடுங்கள். உங்கள் கச்சைகளிலே பொன்னையாவது வெள்ளியாவதும் செம்பியாவது வழிக்கு பையாவதும் நீங்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டாம். உங்களை யார் அனுப்புகிறாரோ அவர் பாத்திரவானாக இருக்கிறார் என்று சொல்லப்படுறதாக பார்க்கிறோம். இதெல்லாம் நாம் பார்க்கிறோம். இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி உண்டாகும், நம்ம ஊழியத்தில் நடக்குதா? இதை எப்போ கொடுத்தார், எப்போ நடைமுறைப்படுத்தினார் என்பதை அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஒரு சில கிரியைகள் நாம் நடைமுறைப்படுத்தினாலும் விசேஷமாக எதிர்பார்க்கிற மரித்தோர்கள், குருடர்கள், முடவர்களாம் அவர்கள் நன்மை செய்து கொடுக்கப்பட வேண்டிய சொல்லுகிறது. ஆனால் தேவனை எப்போ நடைமுறைப்படுத்தினான்னு பார்த்தீங்கன்னா இது தன் ஊழிய காலத்தில் சொல்லுகிறார். எப்போ நடைமுறைப்படுத்துகிறான்னு பார்த்தீங்கன்னா அவர் மரித்து உயிர்த்தெழுந்து 40 நாட்கள் பிறகு 50ஆம் நாள் பெந்தகோஸ்து பண்டிகை நாட்களை காத்திருக்கப்படும் போது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர் இறங்கி அவளை வழி நடத்தினார் என்று பார்க்கிறோம். அதேபோல் இறை சொன்னது எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு என்று சொல்கிறார். நாமளும் இறைமார்க்கம் எதிர்பார்க்கணுமாக இயேசு தான் வாழ்க்கையில் சொன்னார், என்னை விட பெரிய காரியங்களை செய்வாய் என்று சொல்லி தான் அப்போஸ்தலர்கள் அதை நடைமுறைப்படுத்துகிறார்கள். அப்போஸ்தலருடைய நிழல்பட்டு குணமடைந்தார்கள். அப்போஸ் பவுலுடைய உரிமாலைகள் அவர் போட்டிருந்த வஸ்திரம்லாம் வியாதி உள்ள மனிதர் போட்டார்கள், குணமடைந்தார் என்று பார்க்கிறோம். தேவன் மீண்டும் நம்ம இறைமார்க்கம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் ஒரு 3 ஆண்டுகள் அப்படியாக அந்த கிரியைகளை அவர் செய்து கொடுப்பார் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். ஆனால் தெய்வ சமூகத்துக்குள்ளாக இப்படி நிலைகளெல்லாம் இறைமாறன் வாக்கு கொடுத்து அதன் அடிப்படைக்குள்ளாக நாம் அடைந்து கொள்ள முடியும் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். என்னாகமும் 11ஆம் அதிகாரம் 24 வாசிப்போம். அப்பொழுது மோசே புறப்பட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்லி ஜனங்களின் மூப்பரில் 70 பேரை கூட்டி கூடாரத்தை சுற்றிலும் அவர்களை நிறுத்தினான். கர்த்தர் மேகத்தில் இறங்கி அவனுடைய பேசி அவன் மேல் இருந்த ஆவியை மூப்பராகிய அந்த 70 பேர் மேலும் வைத்தார். அந்த ஆவி அவர்கள் மேல் வந்து தங்கின மாத்திரத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். சொல்லி பின்பு ஓய்ந்தார்கள். அப்பொழுது 2 பேர் பாளையத்தில் இருந்து விட்டார்கள். ஒருவன் பேர் எஸ்தார், மற்றவன் பேர்
இங்கே ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். மோசே தன் கடந்து வரும் நாட்களில் ஜனங்கள் அதிகமாக இருந்தனால ஒன்றிய சுமக்க முடியலை. அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அந்த சில பொறுப்புகளை பிரித்து கொடுத்து, அப்போது மோசே புறப்பட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்லி, ஜனங்களின் மூப்பர்களை 70 பேரை கூட்டி கூடாத சுற்றிலும் அவளை நிறுத்தினார். கர்த்தர் மேகத்தில் இறங்கி அவனோடு பேசி அவன் மேலிருந்த ஆவியை மூப்பராகி அந்த 70 பேர் மேலும் வைத்தார். அந்த ஆவி அவர் மேல் வந்து தங்கின. மாத்திர தீர்க்கதரிசனம் சொன்னார்கள், சொல்லிய பின்பு ஒய்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் இறை சன்னிதானத்துக்குள்ளாக மோசே மேலே இருந்த தீர்க்க தரிசனம், அவனோடு நடைமுறைப்படுத்தப்பட்ட ஜனங்களை வழிநடத்துவதற்காக ஒரு 70 பேரை தெரிந்து கொள்கிறார். அவர் தெரிந்து கொண்டு தன் மேல் இருக்கிற ஆவியை பார்த்தீங்கன்னா அவர்கள் பகிர்ந்து கொடுக்கிறார் என்று சொல்லப்படுறதாக பார்க்கிறோம். ஆனால் ஒரு நிலை தேவனிடத்தில் நீங்கள் நேரடியாக பெற்றுக்கொள்ளலாம். பெற்றுக்கொண்டது எப்படியாக பகிர்ந்து கொடுக்கலாம். எப்படி எலியாவுடைய ஆவிக்கிற வரங்களை எலிசா பெற்றுக்கொண்டாரோ, எப்படி ஆபிரகாம் ஈசாக்கு நில பிள்ளைகளை பெற்றுக்கொண்டார்களோ, அல்ல இறைமாருக்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தனக்குள்ளே இருக்கிற வரங்கள் எப்படியாக மற்றவர்கள் பகிர்ந்து கொடுக்கலாம் என்று சொல்லப்படுறதாக பார்க்கிறோம். ஆனால் இறை சன்னிதானம் இறைமார்க்கம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தன் சந்ததி மூலியமாக தன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். தேவ சொந்த வரங்களை பெற்ற தீர்க்கதரிசி மூலியமாக நன்மை பெற்றுக்கொள்ளலாம். தேவன வசனத்தை கைக்கொள்வதனாலே நன்மை பெற்றுக்கொள்ளலாம். தேவனால் அனுப்பப்பட்ட அபிஷேகம் பெற்ற ஊழியர் மூலியமாக இருந்தும் நாம் வரங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்கிறது. அடுத்தபடியாக யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உருப்படையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலக்கும் என்று காத்துக் கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனா இருந்தாலும் சொஸ்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாக வியாதியஸ்தன் என்று இங்க அருமரச்சகர இயேசு கிறிஸ்துடைய ஊழிய காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தன்மை பார்க்கிறோம். எருசலேம் பெதஸ்தா என்கிற ஒரு குளம் இருக்கிறது. அந்த குளத்தை நியமனம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, தேவதூதன் வந்து கலக்கப்படும் போது முதலாவது எவ்வளோ பெரிய வியாதி உள்ள மனிதன் இறங்கினா அவனுக்கு சுகம் கிடைத்தது. இது எப்போங்கிறது புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இயேசு வெளிப்படுவதற்கு முன்பாக, இயேசு வெளிப்பட்ட பிறகு பெதஸ்தாவில் என்னாச்சு, மூடியாச்சு, அவ்வளோதான். இப்படிப்பட்ட ஒவ்வொரு காலகட்டத்துக்குள்ளாக தேவனுடைய பிரமாணத்தை கை கொள்ளாதனால ஒரு வழியே தெரியல அவருக்கு. எப்படி தேவனை காண்பிக்கப்பட வேண்டும், மனுக்குலத்துக்கு உதவி செய்வன் ஆசைப்படுகிறார். எல்லா மனிதனும் வழிவழிக்கு போகிறார். தேவன் என்ன செய்வதுன்னு தெரியல. தன் ஆலயத்தில் காணப்படுற ஒரு குளத்தை தெரிந்து கொள்கிறார். அந்த குளத்திலிருந்து தன் கிரியைகளை தேவன் ஒரு உண்டு என்பதை நிரூபிக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் தேவன் ஒவ்வொரு காலகட்டத்துக்குள்ளாக தேவனை விட்டு விலகப்படும் அவர் மகிமை வெளிப்படுவதற்காக ஒரு சில மனிதரை தெரிந்து கொள்கிறார். இப்படிப்பட்ட குளங்களாம் தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். ஆனால் இறைமார்க்கம் எதிர்பார்க்கிற புதிய ஏற்பாடு காலத்துக்குள்ளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேவன் நேரடியாக தன் வரங்களை கிருபையில் கொடுத்து தேவத்திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் எதிர்பார்க்கிறார். அதோடு மூலம் பெற்றுக்கொண்டது மூலம் பெற்றபடியாக நாம் தெய்வத்திட்டபடியாக நிறைவேற்றி கொடுக்க முடியும் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். ஆனால் இறைமார்க்கு நாம் எதிர்பார்க்கிறவனமாக தேவனுடைய ஆதீனத்தோடு கடந்து வருகிற வரங்களாக இருக்கலாம், அல்லது வாழ்வாதாரத்தை சார்ந்து இருக்கிற ஆசீர்வாதங்களாக இருக்கலாம். இப்படிப்பட்ட நிலைகளை நாம் கடந்து போகும்போது அதை நாம் அடைந்து கொள்ள முடியும் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 28 வாசிப்போம். என் தேவனாகிய கர்த்தாவே, உமது அடியேன் என்று உமது சந்நிதியில் செய்கிற விண்ணப்பத்தையும் மன்றாட்டையும் கேட்டு உமது அடியேனுடைய விண்ணப்பத்தை வேண்டுதலையும் திருவுளத்தில் கொண்டருளும். உமது அடியேன் இவ்விடத்திலே செய்யும் விண்ணப்பத்தை கேட்கும்படி என்னுடைய நாமம் விலகும் என்று நீர் சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உடைய கண்கள்
இருப்பதாக. உமது அடியேனும் இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் செய்ய போகிற உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் பண்ணும் ஜெபத்தை கேட்டருளும். பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்திலே அதை நீர் கேட்பீராக, கேட்டு மன்னிப்பீராக. ஒருவன் தன் அயலானுக்கு குற்றம் செய்கையில் இவன் அவனை ஆணையிட சொல்லும் போது அந்த ஆணை இந்த ஆலயத்திலே உம்முடைய பலிபீடத்திற்கு முன் வந்தால். சாலமன் ஒரு ஆலயத்தை கட்டி தேவன் மெய்யா பூமியில வாசம் பண்ணுவாரோ, இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உண்மை கொல்வதே நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம் என்று அந்த ஆலயத்தை ஒப்பிட்டு அவன் சொல்லும், ஆண்டவரே இந்த ஆலயத்தில் கடந்து வந்து பாவம் செய்திருந்தால் அவன் அறிக்கை பண்ணும்போது, அல்ல பாவத்தின் நிமித்தமாக தேசம் ஒரு வியாதினால் பாதிக்கப்படும் போது, அல்ல பாவத்தின் நிமித்தமாக ஒரு இயற்கை கடந்து வரும்போது, எந்த ஒரு மனிதன் கடந்து வந்து இந்த ஆலயத்தை விண்ணப்பிக்கிறானோ அவனுடைய வார்த்தையை கேட்டு நீ இறக்கம் செய்யும் ஆண்டவர் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். 9ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 1 வாசிப்போம். சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜ அரண்மனையும் தான் செய்ய வேண்டும் என்று விரும்பின எல்லாவற்றையும் கட்டி முடித்த பின்பு கர்த்தர் கிபியோனிலே சாலமோனுக்கு தரிசனமான போது 2ஆம் தரமும் அவனுக்கு தரிசனமானார். கர்த்தர் அவனை நோக்கி, நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன். நீ கட்டின இந்த ஆலயத்தில் என் நாமம் என்றென்றைக்கு விளங்கத்தக்கதாக அதை பரிசுத்தமாக்கினேன். என் கண்களும் என் இருதயம் என்னாலும் அங்கே இருக்கும். நான் உனக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் நீ செய்து. தேவன் பதில் சொல்லுகிறார். சாலமோன் 8ஆம் அதிகாரத்தில் விண்ணப்பிக்கிறார். சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தை ராஜ அரண்மனையும் தான் செய்ய வேண்டும் என்றும் விரும்பின எல்லாவற்றையும் கட்டி முடித்த பின்பு கர்த்தருக்கு கிபியோனில் சாலமோனுக்கு தரிசனமான போதும் 2ஆம் தரம் அவனுக்கு தரிசனமானார். கர்த்தர் அவனை நோக்கி, நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலை கேட்டேன். நீ கட்டின இந்த ஆலயத்தில் என் நாமம் என்றென்றைக்கு விளங்கத்தக்கதாக அதை பரிசுத்தமாக்கினேன். என் கண்களும் என் இருதயம் என்னாலும் அங்கே இருக்கும். நான் உனக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் நீ செய்தும் என் கட்டளையும் நியாயங்களையும் கை கொள்ளும்படிக்கும் என் சமூகத்திலே உன் மன உத்தமும் செமையும் உன் தாப்பனே தாவீது நடந்து போல நடப்பாயானால் இஸ்ரவேல் சிங்காசனமே உட்காரும் புருஷன் உனக்கு இல்லாமல் போவதில்லை என்றும் உன் தாப்பனே தாவீதோடு நான் சொன்னபடியே இஸ்ரவேலில் உள்ள உன் ராஜ்யபாரத்தையும் சிங்காசனம் என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன் என்று சொல்கிறார். ஆனால் இறையும் சமூகம் தேவன் தன் ஆலயத்தில் இருக்கிறார். ஆபுக்கு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆபுக்கு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கர்த்தரோ என்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். பூமியெல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமாய் இருக்க கடவுது. இங்கே இறைமார்க்கம் சொல்லுகிற பிரகாரம் கர்த்தரோ தன் ஆலயத்தில் இருக்கிறார், அவருக்கு முன்ன பூமி எங்கும் மௌனமாக இருக்க கடவுது என்று பார்க்கிறோம். ஆனால் தேவன் பார்த்தீங்கன்னா ஆலயத்தில் வாசம் பண்ணுகிறார். இப்போ நான் வியாழக்கிழமை தான் நினைக்கிறேன், நான் ஜெபம் பண்ணும்போது தெய்வத்தை வந்து எல்லாம் லிஸ்ட் எடுத்தார். இப்படி தேவன் பார்த்து அந்த ஆலயத்தில் இருக்கிறார். தொடர்ந்து நான் புதிய ஏற்பாடு காலத்தில் நீங்களே தேவனுடைய ஆலயம் மாற்றப்படுகிறீர்கள். நாம் எந்த அளவுக்கு தெய்வ சமூகத்தில் தன்னை அவர் வாசம் பண்ண தன்னை உருவாக்கி கொள்கிறோமோ மனிதனோடு வாசம் பண்ண விரும்புகிறார். மனிதன் கைகளால் கட்டின ஆலயத்தில் வாசம் பண்ண விரும்பாமல் வேதம் சொல்கிற உங்களை 2 பேர் 3 பேர் ஒருமனப்பட்டு கூடி ஜெபிக்கிற இடத்துல நான் வாசம் பண்ணுவேன். இப்போ தேவ சமூகத்துக்குள்ளாக தேவன் ஒரு காலத்தில் தேவன் பார்க்க முடியாமல் இருந்தார்கள். சாலமோன் கட்டப்பட்ட ஆலயத்தில் வாசம் பண்ணினார். ஆனால் இன்றைய காலத்துக்குள்ளே நீங்களை பார்த்தா தேவன் மனிதனோடு நேருக்கு நேரம் வாசம் பண்ணுகிறார். ஆனால் நாட்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா 40-50 ஆண்டு ஊழியம் செய்கிற ஊழியரை கடவுளை பார்க்க முடியுமான ஒரு கேள்வி கேட்கிறார்கள். எவ்வளோ அவலட்சணமான ஒரு வாழ்க்கை பாருங்கள். தேவனை மனிதன் முகமுமாக தரிசிக்கப்படலாம், தேவனுடைய மகிமை காண முடியும், தன் விண்ணப்பத்தை கேட்டு அவர் பதில் சொல்லுகிற கர்த்தராக இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சிறந்த நிலைகள் நாம் காணப்படுகிறோம். நாம் தெய்வ சமூகத்தில் அவரை அண்டி அவருடைய ராஜ்யத்தை நீதியை தேடி நாம் கடந்து போகும்போது ஒரு மனிதனை பார்ப்பது போல கடவுளை பார்க்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு பலத்த சாக்கியத்தை வைத்திருக்கிறார். ஆனால் இறைமார்க்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் ஏதேன் தோட்டத்தில் இழந்து போன மனிதன்
மீண்டும் இப்படியாக அருமரச்சர் இயேசு கிறிஸ்து மூலியமாக ஒரு பாவ மன்னிப்பை நமக்கு வைத்திருக்கிறார். பாவங்களை அறிக்கை செய்து நாம் பரிசுத்த ஒத்தாசை நாம் காத்து கொள்ளப்படும் போதும் நீங்கள் தேவனுடைய ஆலயங்களை மாறப்படும் போது நிச்சயமாக தேவன் ஒரு மனிதனை பார்ப்பது போல பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 3 வாசிப்போம். அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கு ஏதுவாய் காயப்பட்டிருக்கும். 11ஆம் அதிகாரம். என்னுடைய 2 சாட்சிகளும் 2 வஸ்திரம் உடுத்திக் கொண்டிருக்கிறவர்களாய் 1260 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தட்டுகளும் இவர்களே. ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாய் இருந்தால் அவர்களுடைய வாயிலிருந்து அக்னி புறப்பட்டு அவர்களுடைய சத்துருக்களை பற்றிக்கும். அவர்களை சேதப்படுத்த மனதாய் இருக்கிறவன் எவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தண்ணீர்களை இரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளாலும் ஆதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. என்னுடைய 2 சாட்சிகளும் 2 வசனம் முடித்துக் கொண்டு இருக்கிறவர்களாய் 1860 நாள் தீர்க்கம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக இருக்க 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்குத்தண்டுகளை இவர்களே. ஒரு நாள் சேதப்படுத்த மனதாக இருந்தால் அவருடைய வாயிலிருந்து அக்கினை பெறப்பட்டும் அவருடைய சத்துருக்களை பற்றிக்கும். அவளை சேதப்படுத்த மனதாக இருக்கிற எவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும். அவர் தீர்க்கதரிசனம் சொல்லி வருகிற நாட்களில் மழை பெய்யாதபடி வானத்தை அடைக்கவும் அவளுக்கு அதிகாரம் உண்டு. அவர் தண்ணீரை ரத்தமாக மாற்றவும் தங்களை வேண்டும்போதெல்லாம் பூமியில் சகல வாதைகளால் பாதிக்கத்தக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு என்று பார்க்கிறோம். அதான் தேவ சன்னிதானத்துக்குள்ளாக ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எப்படி நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது, தேவனுடைய வரங்களை பெற்றுக்கொள்ளலாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஏன்னா காலத்தின் கடைசி காலத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். தான் தேவனுக்கு கொடுக்கப்பட்ட தன் சந்ததி மூலியமாக ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு கொடுக்கப்பட்ட சம்பவத்தை தான் பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிக்கிறார். தீர்க்கதரிசி கொடுக்கப்பட்ட எலியாவுடைய ஆவிக்கிற எலிசா பெற்றுக்கொண்டார். பிலேமின்கு ஒரு தீர்க்கதரிசி பெற்றுக்கொண்டான். கடைசி காலத்தை அவன் ரெட்டுடுத்தி ஒரு கடினமான ஊழியத்தை செய்வதற்குபடியாக தேவனுபடியாக அதை கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். வசனத்தின் மூலியமாக தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் அதிகாரத்தையுடையாக நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஊழியர்கள் மூலியமாக அவர் பெற்றிருக்கிற நிலைகள் அப்படியாக மோசே தனக்குள்ள இருக்கிற ஆவியை பகிர்ந்து கொடுத்தார் என்று பார்க்கிறோம். நீங்களே தேவனுடைய ஆலயமாக மாறி தேவனை தரிசிக்கப்படும் போதும் தேவனுடைய வரங்களை கிருபைகளை பெற்றபடியாக நாம் கடந்து போக முடியும் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். ஒரே ஒரு வார்த்தை வாசித்து முடித்து கடந்து சொல்லுவோம். யோவேல் தீர்க்கதரிசி 2ஆம் அதிகாரம் 28 வாசிப்போம். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களே என் ஆவியை ஊற்றுவேன். வானத்திலும் பூமியிலும் இரத்தம், அக்னி, புகை ஸ்தம்பங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். இங்க சொல்ல போன்ற யோவேலுக்கு அறிவிக்கிற பிரகாரம் இனி கடைசி கால தேவன் நடைமுறைப்படுத்த எதிர்பார்த்து கொண்டிருப்பதனாலே அப்போது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடியே சீயோன் பர்வத்திலும் எருசலேம் கர்த்தர் வரவழைக்கும் மீதியா இருப்பிடத்திலே ரட்சிப்பு உண்டாயிருக்கு என்று சொல்லுகிறார். மாம்சமாகி யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். குமாரர்கள், குமாரத்திகள், வாலிபர்கள், மூப்பர்கள், ஊழியக்காரன் எல்லாம் என் ஆவியை ஊற்றிபடியாக பூமிக்குள் ஒரு பலத்த அதிசயங்கள் செய்வேன் என்று சொல்லுகிறார். இனி காலம் வைத்திருப்பதனாலே இப்படிப்பட்ட இறைமாருக்கு நமக்கு நியமிக்கப்பட்டிருப்பதனாலே நான் ஓடிப்படியாக வேத வசனத்தை கை கொண்டு அவர் உன்னதத்திலிருந்து நாம் வரங்களை கிருபைகளை பெற்று நாம் காப்பாற்றப்படுவது மாத்திரமல்லாமல் இந்த பூமியில் எப்படியாக வலது கைக்கு வித்தியாசம் இல்லாமல் ஒவ்வொரு நாள் அழிந்து கொண்டிருக்கும் மனுக்குலத்துக்கும் நாம் ஒரு முன்மாதிரியாக இருக்கப்பட வேண்டும். அதில் இறைமார்க்கு நமக்கு நடைமுறைப்படுத்தி இருக்கிறது.